தமிழ்நாட்டில் 6 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. 27 லட்சம் ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாக தகவல். சென்னை காசிமேட்டில் கொந்தளிப்புடன் காணப்பட்ட கடல். கடல் சீற்றத்தால் கரைக்கு மிதந்து வந்த கப்பலுக்கு வழிகாட்டும் சிக்னல் கருவி. கடலூர் அருகே கப்பல் இறங்கு தளத்தில் ஏறி உயிர் தப்பிய மீனவர்கள். கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் 6 பேரையும் கரைக்கு அழைத்து வருவதில் சிக்கல். தஞ்சையில் பெய்த கனமழையால் அம்மாப்பேட்டையில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர். வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து சேதம். திருத்துறைப்பூண்டியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட 150க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு. நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பெரும்பாலான கடைகள் அடைப்பு. அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் மட்டுமே திறப்பு. நாகை சூர்யா நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். வீடுகளில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்ததால் நிவாரண முகாம்களில் பொதுமக்கள் தஞ்சம். வேதாரண்யம் பகுதியில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. அடிக்கடி உற்பத்தி பாதிக்கப்படுவதால் விலை உயரக்கூடும் என உற்பத்தியாளர்கள் தகவல். காரைக்காலில் தொடர் கனமழையால் 4500 ஹெக்டேர் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சேதம். அரசு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். தாம்பரத்தில் அம்மா உணவகத்தில் பெயர்ந்து விழுந்த மேற்கூரை. உணவகத்தில் இருந்த பெண் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க கோரி மார்த்தாண்டத்தில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். வரும் 9ஆம் தேதி சாலையை சீரமைக்கும் பணியை தொடங்குவதாக அதிகாரிகள் உறுதி. கோவையில் யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் எடுப்பதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நூறு ஆண்டுகள் பழமையான கார்களில் சுற்றுலா வந்த வெளிநாட்டினர். ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்த மலை கிராம மக்கள். அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை திறக்க கோரி போராட்டம். மேலூர் பேருந்து நிலையம் முன்பு கைகளில் கரும்புகளை ஏந்தி விவசாயிகள் முழக்கம். தேர்தலில் தோற்றவர்கள் வாக்குப்பதிவு இயந்திரம் மீது குற்றம் சாட்டுவதாக தமிழக ஆளுநர் RN ரவி விமர்சனம். சமூக நீதி என்பது குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என கருத்து. தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி 10.31 மில்லியன் டன்னாக உயர்ந்திருப்பதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தகவல். பால் உற்பத்தியில் தமிழ்நாடு புதிய வரலாறு படைத்திருப்பதாகவும் பெருமிதம். ஓசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள். சுற்றுவட்டார கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தல்.
சிவகங்கை அருகே நடைபெற்ற மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி 180க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. சவுதி அரேபியாவில் இருந்து டெல்லிக்கு நூதன முறையில் தங்கம் கடத்தல். முகத்திற்கு தடவும் கிரீம் பெட்டியில் மறைத்து வைத்து கொண்டுவரப்பட்ட 117 கிராம் தங்கம் பறிமுதல். நீதிக்கு இடையூறு விளைவித்ததாக அமெரிக்காவில் வழக்கு பதியவில்லை என அதானி விளக்கம். பங்குச் சந்தைகளில் அதானி குழும நிறுவன பங்குகள் ஏற்றத்துடன் வர்த்தகம். IAS, IPS அதிகாரிகளை UPSC மூலம் தேர்வு செய்யாமல் பிசினஸ் ஸ்கூல்களிலிருந்து தேர்வு செய்ய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வலியுறுத்தல். மொத்த தேசமும் நிர்வாக மனநிலையிலிருந்து மேலாண்மை மனநிலைக்கு மாற வேண்டும் எனவும் கருத்து. அமெரிக்காவின் தேசிய சுகாதார நிறுவனத்தின் தலைவராக இந்திய விஞ்ஞானி ஜெய் பட்டாச்சாரியா நியமனம். தேசிய சுகாதார நிறுவனத்தின் கட்டமைப்புகளை மாற்ற ட்ரம்ப் தீவிரம். இலங்கையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் வீடுகள் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழப்பு. மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். தென்கொரியாவில் அதிகரித்த பனிப்பொழிவால் வெண்படலமாக காட்சியளிக்கும் சாலைகள். போக்குவரத்து பாதிப்பு, மக்கள் அவதி. பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டம் தற்காலிகமாக வாபஸ். வன்முறையில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் முடிவு. வங்கக்கடலில் வியாழக்கிழமை காலையில் புயல் உருவாகும் என கணிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழகத்தை நோக்கி 3 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக நகர்வதாகவும் தகவல். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் வாபஸ். புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் புயல் சின்னம் காரணமாக கடலூரில் கடல் சீற்றம். வெள்ளி கடற்கரையில் புகுந்த கடல் நீர். புயல் சின்னம் எதிரொலியாக புதுச்சேரி கடற்கரை சாலை மூடல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகள் நடவடிக்கை. கனமழை காரணமாக புதுச்சேரியில் வியாழக்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வியாழக்கிழமை நடைபெறவிருந்த பருவத் தேர்வுகள் ரத்து. மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு தேசிய பேரிடர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை வருகை. மழை மற்றும் வெள்ள மீட்பு பணிகளுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 40 அடி தூரத்திற்கு உள்வாங்கிய கடல்.
படகுகளை பத்திரமாக கரையில் நிறுத்தும் பணியில் மீனவர்கள் தீவிரம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வந்தடைந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வரவேற்றார் ஆளுநர் RN ரவி. ராணுவ அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ள குடியரசுத் தலைவர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். சமூக நீதி அடிப்படையில் கைவினை கலைஞர்களுக்கென விரிவான புதிய திட்டத்தை வகுத்திருப்பதாக மத்திய அமைச்சருக்கு கடிதம். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை உடனடியாக பார்வையிட்டு தகுந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தல். அதிமுகவினர் கள ஆய்வுக்கு பதிலாக கலவர ஆய்வு நடத்தி வருகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எதிரடியில் இருக்க கூட்டணி பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் சண்டை. தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் 5 பேர் பணியிட மாற்றம். சென்னை ரயில்வே DGP-யாக வன்னிய பெருமாள் நியமனம். மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் என தவேக தலைவர் விஜய் சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழ் ஈழத்தில் மாவீரர் நாள் அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி கருத்து. அதானி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சாட்டிய நிலையிலும் அதானியை மத்திய அரசு பாதுகாப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பல கோடிகளை மோசடி செய்த அதானியை ஏன் கைது செய்யவில்லை எனவும் கேள்வி. இஸ்ரேல் லெபனான் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு இந்தியா வரவேற்பு. அமைதி ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் என நம்புவதாக வெளியுறவுத்துறை கருத்து. மகாராஷ்டிரா முதலமைச்சர் யார் என்ற விவகாரத்தில் பிரதமர் மோடி எடுக்கும் முடிவே இறுதியானது. முதலமைச்சர் பதவியை தாம் விரும்பவில்லை என்று ஏக்நாத் ஷிண்டே திட்டவட்டம். முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் ஏக்நாத் ஷிண்டேவின் முடிவுக்கு மகாராஷ்டிரா பாஜக வரவேற்பு. மிக முக்கியமான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக மாநில பாஜக தலைவர் சந்திரசேகர் பவன்குலே பாராட்டு. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் 2வது நாளாக அதிகரித்த காற்று மாசு. காற்றின் தரம் வெகுவாக பாதிக்கப்பட்டதால் சுவாச கோளாறு ஏற்பட்டு மக்கள் அவதி. கடந்த 5 ஆண்டுகளில் நிகழ்ந்த பல்வேறு ரயில் விபத்துகளில் 313 கோடி ரூபாய் மதிப்புக்கு ரயில்வே சொத்துகள் சேதம். மக்களவையில் மதுரை MP சு வெங்கடேசன் உள்ளிட்ட MPக்கள் எழுப்பிய கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் பதில். சைபர் கிரைம் மோசடிகளால் பல கோடி ரூபாயை இழந்த இந்தியர்கள். 2024ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் சுமார் 11,000 கோடி வரை மோசடி. புல்மேடு பாதை வழியாக சபரிமலை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கடந்த 10 நாட்களில் சுமார் 6,500 பேர் பயணம். ஆஸ்திரேலியாவில் சிறுவர்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்த தடை விதிக்க சட்டம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு முக்கிய கட்சிகள் ஆதரவு.